பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த வருடத்தில் முழு வேதாகமத்தையும் வாசிக்க தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தேவனுடைய வார்த்தை தான் இருந்தது. அதாவது 10 கட்டளைகள் இருந்தது. அந்த வார்த்தை அவர் வீட்டில் இருக்கும் போதே ஆசீர்வாதம். பார்த்தீங்களா? அதே போல் தான் இந்த கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் அனுதினமும் வாசிக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வசனங்களை வாசிக்கிறவனும். பார்த்தீங்களா? அப்போ நம்ம வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பாக்கியவான்களாகவும் பாக்கியவாதிகளாகவும் நம்ம இருக்கிறோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்போ நீங்கள் அனுதினமும் கர்த்தருடைய வேதத்தை வாசிங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மாறுவீர்கள். ஆமென். வேதாகமத்தில் மொத்தம் 1189 அதிகாரம் உள்ளது. அதில் பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரமும் புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரமும் உள்ளது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. அந்த 365 நாட்களும் நீங்கள் தினமும் 4 அதிகாரம் படித்தீங்கன்னா 1460 அதிகாரம் வாசிக்கலாம். ஒரு வருடத்தில் முழு வேதாகமத்தையும் நீங்கள் படித்து முடித்துவிட்டு புதிய ஏற்பாடை 2 முறை நீங்கள் ஒரு வருடத்தில் வாசித்து முடிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.